ஓகே. இப்போ நாங்க பார்க்க இருக்கோம் என்னன்னா இந்த மெயில்ல என்ன பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல நாங்க பார்ப்போம். சரியா? மெயில்னா என்ன? இமெயில் எங்களுக்கு என்ன தேவை? இந்த இமெயிலுங்கிறதுல என்ன தேவை? சரியா? அதே மாதிரி நாங்க ஒரு இமெயில் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது? மாதிரி ஒரு இமெயில் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி என்ன செய்யும்? அடுத்தது இமெயில் ஒன்று கம்போஸ் பண்றது. அடுத்து ஃபைல்ஸ் அட்டாச் பண்றது. அதே மாதிரி இமெயில் தொடர்பான சேஃப்டி, அதே மாதிரி எட்டிக்வெட், இந்த விஷயங்களை நாங்க பார்ப்போம். சரியா? ஓகே. இப்ப மெயில்னு சொன்னா என்ன? இப்ப ஒருத்தர் அல்லது ஆஹ் இன்னொருவரோட அதாவது ரெண்டு பேர் ஒரு தொகுதிக்கு இடையில, அதாவது ஒரு ஒரு இலத்திரனியல் ரீதியான முறையில கடிதங்களையோ லெட்டர்ஸ் இல்லாட்டி மெசேஜஸ் நாங்க என்ன செய்வோம்? ஒரு அந்த ஃபைல் வடிவுல இணையத்தின் மூலமாக நாங்க பரிமாற்றம் செய்வோம். அதாவது உங்களுக்கு இத ஒரு டெபினிஷன் சொல்லக்கொள்ள இப்படி சொல்லுவோம். டிரெக்டா சொல்லக்கொள்ள என்ன, ஒரு இன்டர்நெட் ஊடாக எக்ஸஸ் பண்ணப்பட்ட ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து நாங்க மெசேஜஸ் ஓ லெட்டர் ஃபார்மேட்ஸ், ஷார்ட் லெட்டர்ஸ், இதுகளை சென்ட் பண்றது தான் என்ன, மெயில். அதாவது எலக்ட்ரானிக் மெயில், இமெயில் நாங்க சொல்லுவோம். சரியா? இலத்திரனியல் முறையில நாங்க அந்த கடிதங்கள் அல்லது செய்திகள் அனுப்புறதால அது எலக்ட்ரானிக் மெயில் நாங்க சொல்றோம். இந்த சேவையை இணையதளத்தினூடாக, அதாவது ஃப்ரீயாக வழங்குற பல நிறுவனங்கள் இருக்கு. அப்ப இணைப்புக்கு மட்டும்தான் எங்களுக்கு செலவு தேவை. இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க சில விஷயங்களை ஏதோ ஒரு ஒரு அப்ளிகேஷன்ல நாங்க செய்யக்கிட்ட ஒண்ட ஃப்ரீயா செய்யறதுக்குரிய அக்சஸ் இருக்கும், இல்லைன்னா பிரீமியம் அக்சஸ் இருக்கும். பிரீமியம் நாங்க அதுக்கு வரையா மணி பே பண்ணோம். ஆனா அந்த மெயிலுங்கிறது அப்படியா? இல்ல. எங்களுக்கு அந்த இன்டர்நெட்டுக்கு தேவையானது மட்டும்தான் நாங்க எங்களுக்குரிய டேட்டா இருக்கணும். இன்டர்நெட்டுக்குரிய டேட்டா, அதாவது என்ன, அதுக்குரிய மணி அல்லது அதுக்குரிய கட்டணம் மட்டும்தான் நாங்க செலுத்தோம். மத்தபடிக்கு நாங்க அதை என்ன செய்யலாம்? ஈஸியாகவோ அல்லது செலவு குறைஞ்ச முறையிலேயோ எங்களுக்கு தொடர்பாடல் என்ன செஞ்சு கொள்ளையிலுமாக இருக்கும், தொடர்பு படுத்திக் கொள்ளையிலுமாக இருக்கும். சரியா? அப்ப இந்த மின்னஞ்சல் சேவை எந்த முறையில இயங்குது? ஒரு அனுப்புனர், ஒரு ஒரு எங்கட சென்டர் நாங்க சொல்லுவோம். அனுப்புபவர்ங்கிறதுக்கு நாங்க சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் சென்டர் ஒரு மெசேஜ அனுப்புறவர் கணினியிலிருந்து மின்னஞ்சல் இணையம் வழியாக செலுத்தப்படும். சரியா? ஒன்று. அப்ப ஒன்று சென்டரினூடாக இந்த மெயில் என்ன செய்யப்படும்? செலுத்தப்படுது. இது ரெண்டாவது அஞ்சல் சேவையினூடாக, அதாவது மெயில் சர்வர். இந்த மெயில் சர்வர் மூலம் பெறுநர் அஞ்சல் சேவையகத்துக்கு அனுப்பப்படும். ஃபர்ஸ்டுக்கு சென்டர் சென்ட் பண்ணுவார். அது அடுத்தது என்ன செய்யப்படும்? பெறுபவர் மெயில் சர்வருக்கு போகும். மூன்றாவது என்ன செய்யப்படும்? மூன்றாவது பெறுநருக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பாக்க. பெறுநருக்கு ஹலோ, நான் பேசுறேன் கேக்குதா? ரிசீவரா மேம்? எஸ். நாங்க ரிசீவர்னு சொல்லுவோம், அல்லது இமெயில் ரெசிபியன்ட் என்று சொல்லுவோம். சரியா? ரிசீவர், ரிசீவ் பண்றவர், ரிசீவர், ரிசீவர் ஓ ரிசிபியன்ட்.
ஓகே என்று சொல்லுவோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனுப்புறவர், அதுக்கு பிறகு சர்வர், அதுக்கு பிறகு வந்து பெறுநர் ரிசீவர் கிட்ட போயிட்டு சேரும். சரியானே? இதான் அந்த ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல தான் என்ன செய்யும், இந்த மெயில் வந்து இயங்குது. அடுத்தது அடுத்தது பார்த்தோம்னா இப்ப பாருங்க, இப்ப நீங்க இந்த 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 மெத்தடிக்கு தானே, நான் இப்ப என்ன சொல்லிக்கிற இந்த மெத்தடிக்கு தானே, இந்த மெத்தடை தான் இந்த இமேஜ்ல நாங்க இப்ப காட்டிக்கிறோம். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டர். சரியா? ஒவ்வொரு ஆளுக்குரிய தனியால் கணனிகள். சரிதானே? அதே மாதிரி வந்து அஞ்சல் சேவையகம், ரெண்டும் இது அஞ்சல் சேவையகம்னு சொல்றாங்க. மின்னஞ்சல் செய்திகளை அனுப்புது. சரியா? இப்ப எந்த முறையில இது செய்யப்படுது அப்படின்னு பாருங்க. இப்ப தனியால் கணனிங்கிறது இருக்குது. இந்த தனியால் கணனியில இருந்து என்ன செய்யப்படுது, செய்திகள் அனுப்பப்படுது. சரியா? செய்திகள் எப்படி அனுப்பப்படுது, என்ன முறையில் அனுப்பப்படுது? அஞ்சல் சேவகத்தின் ஊடாக, அதாவது சர்வரின் ஊடாக செய்தி அனுப்பப்படுது. எங்க அனுப்பப்படுகிறது? இப்ப ஒரு ஆள்ட இதுல இருந்து அந்த பெறுநருடைய, அதாவது ரிசீவருடைய அந்த அந்த சர்வருக்கு அனுப்பப்படுது. சரியா? இந்த சிஸ்டம் உனக்கு விளங்கிட்டா? அதாவது என்ன விஷயம் சொல்ல வருதுன்னு சொன்னா, இப்ப நாம அந்த போனை எடுத்தோம்னா ஒரு மெயில் அனுப்புறேன் போன்ல இருந்து, டிரெக்டா வந்து எந்த போன்ல இருந்து இன்னொருத்தரோட போனுக்கு இந்த இந்த விஷயம் போகுதா? இல்ல. இது டிரெக்ட்லி எந்த போன்ல இருந்து உன போனுக்கு, யாரையாவது ஒருத்தரோட போனுக்கு இந்த மெசேஜ் போகுதான்னு கேட்டா இல்ல. எந்த இருந்து சர்வருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு போகும். போயிட்டு தான் சர்வர்ல இருந்து தான் என்ன செய்யப்படும், அந்த மெசேஜ் அவங்களுக்கு அடுத்தவருக்கு ரிசீவருக்கு போகும். சம்டைம்ஸ் அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகலன்னு சொன்னா அது சர்வர்லயே இருக்கு. ஓகே, அப்படித்தான் இதுல ப்ராசஸ் ஆக இருக்கும். ஓகே, இப்ப எங்களோட இமெயிலுக்கு தேவையான விஷயம் என்னென்ன தேவை, இந்த இமெயில் ஒன்று நாங்க சென்ட் பண்றோம்னா என்னென்ன தேவை. சரியா? எங்களுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க பாருங்க. நாங்க ஒரு மெயில சென்ட் பண்றதாக இருந்தா, ஒரு மெயில் ஒன்று நாங்க சென்ட் பண்றதாக இருந்தா, இப்ப நீங்க சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல எங்களுக்கு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்றதாக இருந்தா எங்களுக்கு என்ன தேவை? போன், வாட்ஸ்அப் எல்லாமே. போன் வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போன் வேணும். அதுக்கு பிறகு வாட்ஸ்அப் வேணும். போனோ ஏதோ எங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் ஒன்று வேணும். சரியா? போனோ லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ எங்களுக்கு வேணும். ரைட். அடுத்தது வந்து இணைய இணைப்பு, டேட்டா, ஆ, அடுத்தது இன்டர்நெட். வந்து டேட்டா வேணும். டேட்டா இருந்தா மட்டும் போதுமா? வாட்ஸ்அப் வேணும். வாட்ஸ்அப் வேணும். ஓகே, அப்ப வாட்ஸ்அப்ங்கிற ஒரு ஒரு அப்ளிகேஷன் எங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பிறகுதான் இணையம் தேவை. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் தான் தேவை. அப்ளிகேஷன் இருந்தா தான் அது டேட்டாவை அக்சஸ் பண்ணி என்ன செய்வோம் நாங்க. அது மாதிரி தான் இந்த இமெயிலுக்கும் எங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை. ஒரு கணனி, ஒரு அதே மாதிரி ஒரு லேப்டாப் தேவை. அதே மாதிரி அல்லது ஒரு ஸ்மார்ட் போன், குறைஞ்சது ஒரு ஸ்மார்ட் போனாவது தேவை இந்த மெயில் அனுப்புறதுக்கு. நார்மல் எங்களோட 2G போன்ல அது போகுமா? 2G போன்ல மெயில் போகுமா? ம். ஹலோ. ரைட். அப்ப அதே மாதிரி எங்களுக்கு மென்பொருள் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. அது எப்படி? அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒன்று எங்களை குரோம், கூகுள் குரோம், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ், இப்படியான என்ன ஒரு ப்ரௌசர் தேவை. அடுத்தது வந்து மின்னஞ்சல் சேவை, அதாவது எங்களுக்கு இந்த மெயில் அக்சஸ் பண்றதுக்குரிய ஜிமெயிலோ அவுட்லுக்கோ யாஹூ இது ஏதாவது ஒன்று தேவை. அதே மாதிரி இணையத்துக்கான இணைப்பு தேவை, வைஃபை தேவை, அப்படி இல்லைன்னா மொபைல் டேட்டா தேவை.
ரைட். அப்ப இது விளங்கிட்டா எனக்கு இமெயிலுக்கு என்னென்ன தேவைங்கிறது. இப்ப பாப்போம் ஒரு மெயில் அக்கவுண்ட் உண்டு எப்படி நாங்க கிரியேட் பண்றது. சரியா? ஓகே. இப்ப கிரியேட்டிங் அன் இமெயில் அக்கவுண்ட் என்ன உலகத்துல எல்லாருக்கும் இணையதளம் மூலம் ஒரு மின்னஞ்சல் கணக்கு உருவாக்கி கொள்ளலாம். இது மின்னஞ்சல் அனுப்புறதுக்கும் எங்களுக்கு பெறுறதுக்கும், அதே மாதிரி அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் ஒரு மின்னஞ்சல் முகவரி கட்டாயம் இருக்கும். இருக்கணுமா இல்லையா? இப்ப உங்களோட வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்து சேரணும்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு அட்ரஸ் இருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி அனுப்புறவருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கணுமா இல்லையா? யார் அனுப்பியிருக்கான்னு தெரியணும்டா இந்த அட்ரஸ்ல இருந்துதான் எனக்கு லெட்டர் வந்திருக்குன்னு தெரியணும்டா எனக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கணும், நான் அனுப்புறவருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கணும். அப்படித்தானே? அது மாதிரி தான் ஒரு ஒரு இமெயிலுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கணும். அதுக்குதான் நாங்க இமெயில் அக்கவுண்ட் இமெயில் அட்ரஸ் நாங்க சொல்லுவோம். சரியா? ரைட். இந்த இடத்துல இத நாங்க தியரிட்டிக்கலா பார்த்துட்டு பிராக்டிகலுக்கு போவோம். சரியா? இந்த தியரிய விளங்கினா தான் நீங்களை பிராக்டிகல் செய்ய ஈஸியா அடிக்கும். ரைட்டா? கிளியரா? ஓ எஸ். ரைட். ஓகே. அப்ப எங்களுக்கு இமெயில் அக்கவுண்ட்டுக்கும் முக்கியமாக தேவைப்பட்டது ரெண்டு. சரியா? இமெயில் அக்கவுண்ட்ல ஒன்று எங்களுக்கு என்ன இருக்கணும்? அட்ரஸ் இருக்கணும். சரியான? அட்ரஸ் இருக்கணும். அப்ப அட்ரஸ் நான் என்னத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டேன். என்னத்துக்கு அட்ரஸ் தேவை? எங்களோட மெயில் போய் சேர்றதுக்கு கட்டாயம் எங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கணும். எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து சேர்ற மாதிரி எங்களோட மெயில் போய் சேர்றது. அடிஷனலா எங்களுக்கு இன்னொன்று என்ன தேவை? எங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று இருக்கணும். இந்த மெயில் பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுச்சொல், எங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று இருக்கணும். எப்படி அந்த பாஸ்வேர்டு? நான் உங்களுக்கு நேற்று பாஸ்வேர்ட் பத்தி சொல்லி தரக்குள்ள சொல்லி தந்தேன். எப்படி பாஸ்வேர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி தந்தேன். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுங்கிறது என்னங்கிறது சொல்லி தந்தேன். எப்படி? அதுல எல்லாம் அடங்கணும். எஸ். நம்பர்ஸ், அடுத்த நம்பர்ஸ், கேபிட்டல் குறியீடுகள் லெட்டர்ஸ். எல்லாம். ஓகே. அப்ப எல்லா வகையானத்தையும் கொண்டுதான் நாங்க என்ன செய்யணும்? ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒண்ணு பாஸ்வேர்ட். வச்சிருக்கணும். ஓகே. அப்ப நாங்க ஒரு மின்னஞ்சல் முகவரி அமைப்பு, அதாவது இமெயில் அட்ரஸ்ல ஒரு ஃபார்மேட்டை பார்ப்போம். இமெயில் அட்ரஸ் ஃபார்மேட்டை நாங்க பார்க்க போறோம் எப்படின்னு சொன்னால், ஓகே, உதாரணமா எக்ஸாம்ஸ் அட் donex.lk. சரியா? அப்ப இது ஒரு இமெயில் அட்ரஸ். சரியா? இது ஒரு மின்னஞ்சல் முகவரி. இந்த மின்னஞ்சல் முகவரிய பாருங்க, இதுக்கு நாங்க ஒவ்வொரு பாட்டா இந்த மின்னஞ்சல் முகவரியை நாங்க பிரிப்போம். சரியா? இந்த மின்னஞ்சல் முகவரியை நாங்க எப்படி பிரிப்போம்னா, இந்த எக்ஸாம்ஸ்ங்கிறது ஒன்று ஒரு பாட்டாகவும், இந்த அட்ங்கிறது ஒரு பாட்டாகவும், இந்த டோனட்ஸ்ங்கிறது ஒரு பாட்டாகவும் நாங்க பிரிப்போம். donuts.lk. சரியானே? இத 3 பாட்டாக நாங்க பிரிப்போம். சரியானே? சரியா? 1 2 இது 3. ரைட். இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்ஸ் சொல்றதுக்கு நாங்க ஒரு பேர் சொல்றோம். சரியா? இதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா பயனர் பெயர். சரியா? அதாவது யூசர் நேம். சரியா? நாங்க ஒரு யூசருக்குரிய ஒரு பேர் ஒன்று கொடுத்திருப்போம். அதான் யூசர் நேம். இந்த எட்டுங்கிறது ஒரு பிரிப்பு குறியீடு. இத இந்த யூசர் நேமுக்கும் இந்த அடுத்ததுக்கும் இடையில ஒரு பிரிப்பாக ஒரு குறியீடு. அதான் பிரிப்பு குறியீடு.
டோனட்ஸ்.எல்கே என்று சொல்றது வந்து நாங்க ஆட்கள பெயர் அப்படின்னு சொல்லுவோம். டொமைன் நேம் என்று சொல்லி சொல்ல போறோம். சரியா? இந்த டொமைன் நேம் இந்த டொமைன் நேமையும் இந்த யூசரையும் யூசர் நேமையும் பிரிக்கிறது தான் இந்த எட்ன்னு நாங்க சொல்லுவோம். சரியா? எட்ன்னு நாங்க சொல்லுவோம். சோ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஆம், ஒரு மெயில் அட்ரஸ் ஒண்ணு நான் இப்ப கிரியேட் பண்றேன். சரியா? ஒரு மெயில் அட்ரஸ் ஒண்ணு நான் இப்ப சொல்றேன். ஆம், ஒரு மெயில் இப்ப எங்கட 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 செஷன் நேம் என்ன? டிப்ளோமா. ஓகே. அதுக்கு முந்தைய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல நீங்க என்ன ஒன்று அவதானிச்சீங்க? நீங்க எல்லா லெட்டர்ஸும் சிம்பிள்ல தான் இருக்கு. அது அவதானிச்சா? அவதானிக்கப்பட்டுச்சா? அதே மாதிரி இப்ப நாங்க எல்லாமே சிம்பிள்ல தான் கிரியேட் பண்ண போறோம். அதே மாதிரி எந்த விதமான ஸ்பேஸும் வந்து வரக்கூடாது. அப்ப டிப்ளோமா இன் ஐடி. சரியானே? பெட்ச் நம்பர் என்ன? நீங்க எத்தனாவது பெட்ச்? 26I. ஓகே, 26 அப்படின்னு போடுவோம். அப்படி போடுவோமே. டிப்ளோமா ஐடின்னு போடுவோம். இன்டெல் டிப்ளோமா ஐடி 26. நம்பர் போடலாம், போடாமலும் நாங்க கொடுக்கலாம். டிப்ளோமா ஐடி 26. இது என்ன? இதுல நேம் என்ன? Username. யூசர் நேம். சரிதானே? இந்த யூசர் நேம் இப்ப நான் அடுத்தது என்ன போடணும் எங்களுக்கு? எங்களோட யூசர் நேம். அடுத்தது நாங்க எட்டுக்கு பிறகு என்ன போட போறோம்? ஒரு டொமைன் நேம் கொடுக்க போறோம். அந்த பயனருடைய நேம், அதுக்கு அடுத்தது வந்து ஆள்கள பெயர்ங்கிறது கொடுக்க போறோம். சரியானே? அப்ப டிப்ளோமா ஐடி 26 at Bright Mind College. at Bright Mind College. gmail.com. at gmail.com. ஓகேயா? இதுல நாங்க மெயிலுக்கு gmail.com அப்படின்னு கொடுப்போம். இந்த .com என்று தானே, இத வந்து நீங்க .lk என்று நாங்க கொடுத்தீக்கோம். இது என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்கனுக்குரியது மட்டும். exams@donets.lk. இந்த lk என்று கொடுக்கறது வந்து என்னன்னு சொன்னா லங்காக்குரியது, ஸ்ரீலங்கனுக்குரியதுக்கு தான் நாங்க .lk அப்படின்னு கொடுப்போம். சரியா? அப்ப இந்த .com சொல்றது என்னத்துக்கு கொடுப்போம்? Worldwide. உலக இன்டர்நேஷனலா? வேற ஸ்ரீலங்காக்கான ஒரு கண்ட்ரி டொமைன் தான் .lk நாங்க சொல்லுவோம். சரியா? அதுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் .lk .lk அடுத்தது வந்து .gov .gov அடுத்தது வந்து இப்படியானது தாங்க கொடுப்போம். டோனட்ஸ்.lkங்கிறது எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்ஸுக்குரிய அந்த மெயிலுக்குரிய ஐடி. அதே மாதிரி ஒரு சிலத்துக்கு வந்து சில அரச நிறுவனங்களுக்கு வந்து எப்படி வரும்னு சொன்னா .gov அந்த மாதிரி வரும். சரியா? அரச நிறுவனங்கள்ல மெயில்ஸ். இந்த காம் என்று வாரது வந்து எஸ் ஒப்வியஸ்லி என்ன விஷயம்னு சொன்னா தெளிவாக விளங்கக்கூடியது வந்து google.com, அதே மாதிரி amazon.com, mybusiness.com, gmail.com, அப்படி கமர்ஷியல் ரீதியானது இன்டர்நேஷனல் டொமைன் நாங்க அதுக்கு சொல்லுவோம். சரியானே? இந்த .comங்கிறது வந்து இன்டர்நேஷனல் டொமைன். அடுத்தது வந்து
டாட் எல்கேங்கிறது வந்து கண்ட்ரி டொமைன் ஓ ஸ்ரீலங்கன் டொமைன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். நேஷனல் டொமைன் சொல்லுவோம். சரியா? அது நாங்க பொதுவா வந்து ஸ்ரீலங்கன் டொமைன் தான் சொல்லுவோம். சரியா? ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமண்டா தான் நாங்க என்ன சொல்லுவோம் டாட் எல்கே. ரூபவாகினி டாட் காமா எல்கேயா? எல்கே. எஸ், ரூபவாகினி டாட் எல்கே. அதே மாதிரி அப்படி அந்த ஸ்ரீலங்காக்குரியது மட்டும் என்ன சொன்னா வந்து டாட் எல்கே டாட் ஜிஓவி அந்த அந்த மாதிரியான மெயில்ஸ் வந்து வரும். சரியானே? ஓகேவா? கிளியரா? ஓகே மேம். Okay, miss. ஓகே. அப்ப இப்ப உங்களுக்கு என்னன்னு சொன்னா இப்ப என்ன சொல்ல வரணும்னா உங்களோட மெயில் சரி தானே? ஓகே, இப்ப முதல் இத பார்ப்போம். இது வந்து என்னன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு ஸ்ரீலங்கனுக்குரியது. அடுத்தது வந்து இது வந்து கமர்ஷியல் இன்டர்நேஷனல் ரீதியானது. அப்புறம் எக்ஸாம்பிள்ல நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த டாட் எல்கேக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சரியானே? டாட் எல்கேக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் உண்டா? info@school.lk. சரியா? info@school.lk. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ரீதியான அப்படி இல்லாட்டி அட்மின் யூனிவர்சிட்டி அட்மினுக்கு அப்படி ஏதாவது இப்ப இப்ப இங்கால பாப்போமே சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. சரியானே? அப்ப அதுல அட்மினுக்குரிய ஒரு நேம் நாங்க அட்மின் அப்படி கொடுப்போமே. அட்மின் at seusl.lk. சரியா? அடுத்தது இன்னொரு ஏதாவது நாங்க பிரைட் மைண்ட்ஸுக்கு ஒரு நேஷனலி ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ரீலங்காவுல ஃபேமஸான உண்டு அப்படி நாங்க கொடுக்க போல அதுக்குரிய மாதிரி தான் நாங்க கொடுப்போம். இப்ப ட்ரைனிங் காலேஜ் அப்ப ட்ரைனிங் காலேஜ்னு சொல்ல போல அதுக்குரிய மாதிரி info@school.lk மாதிரி நாங்க எந்த இதை கொடுக்க போறோமோ ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ற இதை கொடுக்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சரியா? ஆனா இன்டர்நேஷனல் ரீதியாக நாங்க பார்க்க போனோம்னா எங்கட மெயில் அட்ரஸ் வந்து .comல தான் வருது. சரியா? அந்த டொமைன் நேம் வந்து அந்த .comல தான் வருது. சரிதானே? ஜிமெயில் அதே மாதிரி அதுக்குரிய ஜிமெயில்ஸும் வரும். வேற ஷாப் ஆன்லைன்ஸ் அந்த அந்த மாதிரியான சில மெயில் அட்ரஸும் வந்து .comல வரும். இப்ப நான் கேட்க வர்றது நினைச்சேன்னா இந்த எங்களுக்கு இமெயில் அட்ரஸ் எப்படி வரணும், அதே மாதிரி அதோட யூசர் நேம் என்ன, டொமைன் நேம் என்னங்கிறது விளங்கிட்டா? கிளியரா? No, miss. ரைட். ஓகே, அடுத்தது பாப்போம். இன்னொன்னு உங்களுக்கு சிம்பிளி விளங்குற மாதிரி ஒரு இது காட்டிங்க. இன்னைக்கு எங்களோட யூசர் நேம் எக்ஸாம்ஸ்ங்கிறது ஒரு யூசர் நேம். சரிதானே? எட்ட பிரிச்சு கோடு காட்டி டோனட்ஸ் சொல்றது வந்து டோனட்ஸ்.lk சொல்றது வந்து ஆள்கள பேர் டொமைன் நேம். அப்ப 8க்கு முன்னுக்கு வாரது வந்து யூசர் நேமாவும் 8க்கு பிறகு வாரது வந்து டொமைன் நேமாவும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் தானே? ரைட். ரைட். இப்போ பாப்போம் எங்களோட ஓப்பனிங் இமெயில் அப்ளிகேஷனை வந்து நாங்க ஓபன் பண்ணினா என்னென்ன ஓபன் பண்ணிட்டு எங்களை இமெயில அனுப்புறதுக்கு அல்லது பெறதுக்கு நாங்க அந்த இமெயில வந்து பாக்குறது இதை நாங்க ஓபன் பண்றோம்.
சரியா? எங்கட அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மின்னஞ்சல் சேவை இணைப்புங்கிற பக்கத்துக்கு நாங்க போகணும். சரியா? அப்ப நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போமா முதல்ல ஓபன் பண்றதும் பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் எப்படி நாங்க அதுக்குள்ள போறோம்ங்கிறது எங்களுக்கு விளங்கும். சரியா? இப்ப நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க என்ன செய்யறோம், அந்த மெயிலுங்கிற பேஜை ஓபன் பண்ணி அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம், யூசர் நேம் ஒரு யூசர் நேம் ஒன்று நாங்க கொடுப்போம். அதுக்கு பிறகு பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்போம். சைன் இன் கொடுப்போம். சைன் இன் கொடுத்துட்டு வந்து நாங்க அதை வந்து லாகின் பண்ணி எடுப்போம். சரியா? இப்ப நான் ஒன்று என்ன செய்ய போறேன்னு சொன்னா வந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். சரியா? மெயில் ஒன்று நாங்க எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு மெயில் ஓபன் பண்ண போறோம். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன்னு வந்து கூகுளுக்கு போயிட்டு எங்கட மெயில் ஒன்று ஓபன் பண்ணலாம். ரைட். அந்த மெயில்ல வந்து ஜிமெயில் இங்க ஜிமெயில் இருக்குது. ஸோ அந்த மெயிலை நாங்க ஓபன் பண்ணிட்டு அது வந்து டிஃபால்ட்டா எங்களுக்கு ஓபன் பண்ணிக்குது. ஸோ நாங்க பாஸ்வேர்டு எல்லாம் நாங்க என்ன செய்ய தேவையில்ல. பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க அடிச்சு கொண்டிருக்க தேவையில்லை இந்த இடத்துல. சரியா? இப்படித்தான் நீங்க மெயில்ற ஒரு ஒரு ஓபன் பண்ணினோம் மனுஷன் எங்களோட மெயில்ற பேஜ் வந்து இப்படித்தான் நீக்கும். சரியா? மெயில ஹோம் பேஜ் இன்பாக்ஸ் சொல்றது இப்படி இருக்கும். அதுக்கு முதல் வந்து நாங்க ஒரு இமெயில் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு மெயில் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ மெயில கிரியேட் பண்றேன்னு சொன்னா நாங்க கூகுளுக்கு வந்து நான் இங்க என்ன டைப் பண்ணணும், லாகின் மெயில் லாகின். சரியானே? லாகினுக்கு வந்துட்டேன். இங்க ஜிமெயில்ங்கிறது நான் கிளிக் பண்ணினேன்னு சொன்னா ஆல்ரெடி எனக்கு இருக்கிற மெயில் தான் வந்து ஓபன் ஆகும். சரியா? இது கூகுள் அக்கவுண்ட் நான் கிளிக் பண்ணி இந்த ஜிமெயில கிளிக் பண்ணிட்டு நாங்க போறோம். சரியா? அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து எங்கட மெயில் தான் வந்து என்ன செய்யும், இந்த இடத்துலயும் ஓபன் ஆகும். சோ நாங்க இந்த கூகுள்ல வந்து இந்த இடத்துல ஒரு இது இருக்குது பாருங்க. இப்ப நியூவா எங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லை. சோ ஒரு இமெயில நாங்க இருக்கிறதோட ஒரு ஸ்விட்ச் அக்கவுண்டாக நான் இப்ப ஒரு மெயில ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டப்போம். சரியா? இதை கிளிக் பண்ணினாலே பாருங்க என்னோட கூகுள் அக்கவுண்ட் என்ற நேமோட இந்த மெயில் அட்ரஸ் காட்டுதா? ஓ மிஸ். இது நான் கிளிக் பண்ணினாக இருந்தா இந்த மெயில் வந்து என்னென்ன மெயில் வந்து இதுல இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு காட்டும். சோ எனக்கு வந்து இன்னொரு மெயில் தேவை அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இங்க இந்த ஷோ அக்கவுண்ட்ஸ காட்டிட்டு இந்த இடத்துல எனக்கு another account அப்படின்னு இருக்கு. இந்த பிரைட் மைண்ட்ஸ் இருக்குது, எந்த நேம்ல இருக்குது. ஆனா அடிஷனா எனக்கு இன்னொரு அக்கவுண்ட் தேவைண்டா another account கிளிக் பண்ணுவேன். பண்ணிட்டு இமெயில் ஆர் போன். சரியா? இமெயில் ஆர் போன்ங்கிறது வந்து என்னத்துக்கு கேட்டீங்கன்னா forgot இமெயில் பாருங்க. சைன் இன் பண்ண போறோம். இது எப்படின்னா ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு போன்லயோ ஒரு கம்ப்யூட்டர்லயோ ஒரு மெயில் இருக்குது. சரியா? அந்த மெயில வந்து நான் திரும்ப ரிகவர் பண்ணி எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், நான் இதுல மெயில் அடிச்சிட்டு கிளியரா நான் பேசுறது ஓகே. அப்ப மெயில நான் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன செய்யணும், என்டர் பண்ணினேனாக இருந்தால் என்ன செய்யும், எனக்கு ஆஹ் என்ன செய்யும், ஓபன் ஆகி ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். சரியா? அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் ஓபன் பண்ணினேனாக இருந்தால் எனக்கு அந்த மெயில் வந்து உங்களோட போன்ல யாரையாவது ஒருத்தர் இருக்கிற போன்ற மெயிலும் இந்த போன்ல இந்த லெப்ல ஓபன் பண்ற இந்த மெயிலும் சேம் சைன் ஆகி இதுலயும் உங்களோட மெயில் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இல்லான்னு சொன்னா நான் புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் கிரியேட் அக்கவுண்ட்டுக்கு நாங்க கொடுப்போம். கிரியேட் அக்கவுண்ட்டுக்கு நான் கொடுத்தேன்டா பாருங்க. இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ற இடத்துல வந்து என்னத்துக்காக இந்த அக்கவுண்ட் சொல்லி கேட்கும். For my personal use,
for my child, for my work, or business. என்னதுக்காக எனக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு மெயில் ஒன்று தேவை அப்படின்னு கேட்டா அப்ப நான் வந்து பொதுவா வந்து பர்சனலி யூஸ் பண்ணுவாங்க அல்லது ஒர்க்கோ பிசினஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க்கோ பிசினஸ் கொஞ்சம் சில விஷயங்கள் டிஃப்ரெண்டா வரும். ஸோ நாங்க பர்சனல் மெயில் எப்படி யூஸ் பண்றேன்னு பார்ப்போமே. ஸோ ஃபார் மை பர்சனல் யூஸ் இப்ப யார்கிட்ட பேர்ல நாங்க ஒரு மெயில் ஒன்று ஓபன் பண்ண போறோம். அப்ப மெயில் ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க கிரியேட் பண்ண போறோம். ஒரு மெயில் ஒன்று ஸ்டார்ட்ல இப்பதான் நாங்க கிரியேட் பண்ண போறோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும் எங்களுக்கு. சரி, அப்ப நாங்க ஒரு மெயில் ஒன்று ஓபன் பண்ணுவோம். எப்படி ஓபன் பண்ணுவோம் சொல்லுங்க வாக்கு. ஒரு மெயில் ஒன்று ஓபன் பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அதாவது ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு எங்களுக்கு நேம் கேட்கும். எப்படி என்ன நீங்க வந்து லெப்ல அல்லது பிசில கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? எப்படி ஹெட்செட் போட்டுக்கிறீங்களா? பேசி கேக்குதா? எஸ். அதுக்கு எப்படின்னா முகமது மாஜித்னு கொடுத்தா இப்படி முகமதுன்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஓகே, மத்த உங்களோட நேம் பேர் கொடுத்தா. ஓபன் பண்ணுவோமா? ஓ ஓகே, முகமது அதுக்கு as முகமது. first name and ஓ ஃபர்ஸ்ட் last name அதுக்கு மாஜித். மாஜித் மாஜித். ஓ ரைட் பண்ணிட்டு நாங்க என்டர் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டுக்கு போகும். இப்ப டேட் ஆஃப் பர்த் அண்ட் இப்ப நாங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுப்போம். மந்த் வந்து ஜனவரி, டே வந்து 4 வேண்டி கொடுப்போமே. இயர் வந்து ஒரு 2000 2002 ஓகே 2002 அப்படின்னு கொடுப்போம். ஜெண்டர் வந்து விரும்பினா மேல். ஃபீமேலோ மேல் எங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொன்னா சொல்ல தேவையில்ல. கஸ்டமர் கொடுத்தோம்னு சொன்னா வந்து வாட் இஸ் யுவர் ஜெண்டர் ரிஃபர் அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ நாங்க மேலோ ஃபீமேலுங்கிறத கொடுக்கும். விருப்பம் கொடுத்து இல்லைன்னு சொன்னா விருப்பம் இல்லைன்னு கொடுக்கல. ரைட், அப்ப நாங்க என்டர் பண்ணோம்டா நெக்ஸ்ட் பண்ணோம்டா பேசிக் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகே, இப்ப எங்களுக்கு ஒரு யூசர் நேம் ஒன்று கேக்குது. அப்ப டொமைன் அது நேம் அவங்க நமக்கு தந்திருக்காங்க. யூசர் நேம் வந்து நாங்க கொடுக்க போறோம். யூ கேன் யூஸ் த லெட்டர்ஸ் பாருங்க, நம்பர்ஸும் பீரியட்ஸ் சொல்றது வந்து அந்த சிம்பல்ஸ் மீன்ஸ் கமா, அடுத்தது வந்து டாட்ஸ், அப்படி அதுகளை நாங்க யூஸ் பண்ணி சிம்பல்ஸும் யூஸ் பண்ணி கொள்ளலாம்ங்கிற மாதிரி. ஓகே, நீங்க வந்து இப்ப லெட்டர்ஸ்ல சொல்லுவோம் என்ன நாங்க இப்ப நீங்க இருக்கிற மெயிலா சொல்ற போறீங்க இல்லையா? இல்ல இல்ல இல்லாத மெயில் ஒன்றும் அடிக்கணும். ஓகே, இல்லாத மெயில் ஒண்ணுதான் நாங்க அது கிரியேட் பண்ண போறோம். முன்ன எப்படி? கேபிட்டல் அடிக்க போறோம். சிமல். ஓகே ஓகே, ஸ்மால்ல அடிப்போம். எப்படி அடிப்போம்? நேம் சொல்லுங்க. மாஜித். ஓகே, மாஜித். மாஜித். ஓகே, ஓகே மாஜித் 2002 at .com. சரி அவங்க அது தந்திக்கிறாங்க. சரி. சோ மாஜித் ஓ 2002ங்கிறத நாங்க கொடுத்துட்டு என்டர் பண்ணணும். இல்லைன்னு காட்டு. இது உங்களுக்கு எடுக்கப்பட்டுட்டா உங்களோட மெயில் அட்ரஸ் இதானா? இல்ல 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 அது இல்ல. நான் கிட்டத்தட்ட 5-6 இமெயில் வச்சிருக்கேன். நீங்க யூனிவர்சிட்டியா? நான் சும்மா அப்படிதான். நான் ஏர்போர்ட்ல ஒர்க்கிங் செய்றேன். ஓகே, மாஜித் 3446. ஓகே 3446 அப்படி கொடுத்துட்டு at gmail.com. ஓகே, இதுவும் அதுவும் அதுவும் ஓகே. இப்ப வந்து பாஸ்வேர்ட் ஒண்ணு கேக்குது. இப்ப பாருங்க, நாங்க பெட் பண்ணி நான் வந்து மாஜித் இதுதான் வந்து எங்களோட இமெயில் அட்ரஸ். ஓகேவா? எங்களோட இமெயில் அட்ரஸ் இது சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா பாஸ்வேர்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ பாஸ்வேர்ட் ஒன்று சொல்லுங்க பாக்க. எப்படி நாங்க ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம்?
பாஸ்வேர்ட் போடுங்களேன். ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் தான் இப்ப நாங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, ஹேஷ் இப்ப நான் சொல்லுங்க. ஹேஷ் ஹேஷ் 4 வெயிட் ஹேஷ் நாங்க 2 ஷோ பாஸ்வேர்டும் கொடுப்போம். என்ன விளங்குது, நாங்க அடிக்கிறது விளங்கணுமே. ஹேஷ் 2 2 2 7 MN 7 ஒருத்தர் சொல்லணும். 7 சரி. 227. ஓகே, 4 5 வை நம்பர் எல்லாமே 8 5 8 ரைட் at கிளாஸ் Wait. நடக்குது. எல்லாருக்கும் 4 வரைக்கும் at எக்ஸ்ட்ரா கலெக்ட் ஓகே அதுக்கப்புறம் டாட் at dot ஓகே, இதுதான் பாஸ்வேர்ட் ரைட்டா. இந்த பாஸ்வேர்டை நினைவு வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு நாங்க இங்க கன்ஃபார்முக்கும் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணினோம்டா ரைட். ஸ்கேன் மீ வெரிஃபை சம் இன்ஃபோ பிஃபோர் கிரியேட்டிங் அன் அக்கவுண்ட் கேக்குது. ஓகே, இதோட நாங்க ஸ்டாப் பண்ணோம். சரியா, எதனா வெரிஃபை பண்ணணும், எங்களோட போன்ல கியூஆர் ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணணும். இது எங்களுக்கு இப்ப இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிக்கொள்றேன். எங்களோட போனை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நான் என்ன செய்யணும், இதை வெரிஃபை பண்ணணும். சரியா, இதை வெரிஃபை பண்ணினாக இருந்தா எங்களுக்கு என்ன செய்யும், மெயில் ஓபன் ஆகிடும். சரியா, மெயில் அக்கவுண்ட் கிரியேட் ஆகிடும், சக்சஸ்ங்கிறது வரும். சரியா, சோ நான் இதுல இருந்து இந்த லீவ் ஆகிறேன். இது வரைக்கும் சொல்லுங்க. யாரோ பேசுறீங்க நீங்க. மிஸ் யா இதுக்கு ஈஸியா போன்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு அத லெப்ட்ல ஓபன் பண்ணலாம் தானே? கனெக்ட் கொடுத்தா சரிதானே? அதுவும் இப்படித்தான் நீங்க ஓபன் பண்ண அக்கவுண்ட் ஒன்று போன்ல. இப்ப நான் அதுதானே சொன்னேன். ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன் வந்து நீங்க ஆல்ரெடி இருக்கிற மெயில ரிகவர் பண்ணி எடுக்கிறதாக இருந்தால் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், யூசர் நேமை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டை வந்து அடிச்சுட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே லாகின் ஆகிடும். லாகின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி இருக்கிற அக்கவுண்ட் ஒன்று நீங்க சொல்றீங்களா, சொன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரிவீல் ஆகிடும். அப்படி பாஸ்வேர்ட் மாதிரி இருந்தா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடும், அதுவும் ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஒன்று ஃபொகட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யலும், எங்களுக்கு ஃபொகட் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு இப்போ ஒரு மெயில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிவைஸுக்கு என்ன செய்யும், மெயில் வரும். அந்த இது நீங்க தானா என்று கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு மெயில் வரும். சரியா, இப்ப நான் அதே போல நம்பரை மாத்தல. அதுல நம்ம ஒரு நம்பர் போட்டு ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பரை நாங்க என்ன செய்யலாம், மாற்றிட்டு நாங்க பாஸ்வேர்டும் அப்டேட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்கும். அப்டேட் பாஸ்வேர்டுன்னா நாங்க நியூ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓல்ட் பாஸ்வேர்டை எங்களோட பழைய பாஸ்வேர்டை வந்து நாங்க டைப் பண்ணிட்டு எங்களோட நியூ பாஸ்வேர்டை கொடுத்து திரும்ப நியூ பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதெல்லாம் செஞ்சு காட்டுற ப்ராசஸா. இப்ப எங்க பாஸ்வேர்ட் எல்லாம் சேஞ்ச் பண்றது செஞ்சு காட்டலாமா, இப்ப சொல்லி காட்டேலும் எப்படி எப்படி செய்யலாம்னு சொல்லி. சரியா, அதே மாதிரி ஜிமெயில் உள்ள நம்பரை மாத்தலும். எஸ், அதே மாதிரி எங்களோட மெயில்ல இருக்கிற எங்களோட யூசர் நேம்க்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் நேம் ஒன்று இருக்கும். அந்த நேமையும் எங்களுக்கு மாத்தே இது. சரியா, இப்ப நான் வந்து ஒரு மெயில் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் மாத்தி கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல தானே? இல்ல பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்லை. உங்களோட எந்த டேட்டாவையும் மாத்தி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒன்றும் ஆகாதான். கூகுள்ல நீங்க கேலண்டர்ல உங்களோட பர்த்டேஸை வந்து செட் பண்ணி வச்சிருந்தா நீங்க கொடுக்குற அந்த போய் டேட்டுக்கு தான் உங்களுக்கு பர்த்டே விஷோ ஏதாவது ஒரு மெயிலோ வரும். அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனா அப்படி கொடுக்கணுமாங்கிற அவசியமும் இல்லை. இனி சிலவங்களுக்கு செக்யூரிட்டி பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இப்ப அதே மாதிரி உங்களோட மெயில் செட்டிங்ஸ்ல கூகுள் அக்கவுண்ட்ல போயிட்டு உங்களோட பாஸ்வேர்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அது பார்க்கறதுக்கு உரிய வழியும் இருக்குது. அதையும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம்.
எப்படி? அந்த ஜிமெயில் எத்தனை பேர்ட்ட கைமாறுறீங்கன்னு பார்க்கல, எஸ். எத்தனை போன்ல இருக்கீங்க. எத்தனை போன்ல, என்னென்ன டிவைஸ்ல, யார் யார் இப்ப யூஸ் பண்றா, எந்தெந்த போன்ஸ் வந்து இப்ப லாக் அவுட் பண்ணிட்டுங்கிறது வரைக்கும் எங்களுக்கு பாக்கேன். அதுமே எத்தனை என்னென்னது கொடுத்து சரியா? கிடக்கு, ஃபேஸ்புக் எத்தனை கொடுத்து கிடக்கு, அப்படி ஓகேவா? எதையும் பார்க்கலங்க அந்த ஜிமெயில். கிளியரா? ஓகே, கிளியர். ஓகே தான். ரைட். அப்ப இப்ப உங்களுக்கு இது விளங்கி இருக்கும். ஒரு மின்னஞ்சல் பக்கத்துக்கு நாங்க போயிட்டு யூசர் நேம் ஒன்று நாங்க உள்ளிட்டுட்டு பாஸ்வேர்டு ஒன்று போட்டுட்டு சைன் இன் பண்ணுவோம் அப்படிங்கிறது விளங்கிட்டு தானே? டெய்லி இப்படி வரும். ரைட். இப்ப நாங்க நினைப்போம் வந்து நாங்க சைன் இன் பண்ணிட்டோம், பண்ணிட்டு நான் இப்போ ஒரு மெயில் ஓபன் பண்ணி போறேன். சரியா? ரைட். மெயில் ஒன்று ஓபன் பண்ணியாச்சு, எங்களோட இமெயில் ஜிமெயிலுக்கு போயாச்சு. ரைட். நான் ஓபன் பண்றேன், இந்த மெயில ஓபன் பண்ணிட்டு ஓகே பாருங்க, ஒரு மின்னஞ்சல் கணக்கில் உள்ள முக்கிய பகுதிகளை நாங்க இப்ப பார்க்க போறோம். கம்போசிங் நியூ இமெயில். கம்போஸ் பண்றேன்டா என்ன? கம்போஸ் பண்றேன்டா, கிரியேட் பண்றேன். கிரியேட்டிங் நியூ இமெயில் நிறைய. அப்ப அப்படி கம்போஸ் பண்ற இடத்துல வந்து முக்கியமான பகுதிகளை நாங்க பார்த்தோம்னா இன்பாக்ஸ், மின்னஞ்சல் பெறப்படும் பகுதிகள். சரியா? இன்பாக்ஸ் நாங்க சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் அப்ப இன்பாக்ஸ்ங்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும் ஒரு மெயில்ல இன்பாக்ஸ் சொல்றது. சரியா? அடுத்து வந்து டிராஃப்ட்ஸ். டிராஃப்ட்ஸ் அனுப்பப்படாத மின்னஞ்சல்கள். இப்ப நாங்க கிரியேட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டோம், ஆனா சென்ட் பண்ணப்படல அந்த மெயில்னு சொன்னா டிராஃப்ட்ஸ்ங்கிறதுல வந்து கிடக்கு. இப்போ உங்களுக்கு இப்ப வாட்ஸ்அப்பை விட்டுட்டு மெசேஜஸ், சரியா? போன்ல நார்மல் மெசேஜ் சென்ட் பண்ணினோம்னா இருந்தா இப்ப வாட்ஸ்அப்லயும் அந்த டிராஃப்ட்ஸ்ங்கிற ஒன்று இருக்கி தெரியும் தானே? நாங்க சென்ட் பண்ணப்படலைன்னா நாங்க டைப் பண்ணினது வந்து டிராஃப்ட்ஸ் ஒரு ஒரு ஐக்கன்ல இல்லாட்டி ஒரு அது ஹைலைட்டா இருக்கும். நாங்க அனுப்புற மெசேஜ் வந்து சென்ட் பண்ணப்படல டிராஃப்ட்ல இருக்கும், அது தெரியுமா? வாட்ஸ்அப்லயும் போயிருக்கிறது. ஓம் இருக்கு. எஸ். அப்ப வந்து டிராஃப்ட் அனுப்பப்படாத மெசேஜஸ், சென்ட் அனுப்பப்பட்ட மெசேஜஸ், அனுப்பின மெசேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அது ட்ராஷ், டிலீட்டட், அழிக்கப்பட்ட மின்னஞ்சல்கள் ட்ராஷ். அது ஸ்பேமோ ஜங்க், இது வந்து தேவையில்லாத மின்னஞ்சல்கள். ரைட்டா? Yes, ma'am. தேவையில்லாத மின்னஞ்சல்கள். இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இன்பாக்ஸ்ங்கிறது இருக்கும், சென்ட்ங்கிறது இருக்கும். இன்பாக்ஸ், சென்ட், டிராஃப்ட்ஸ், அதே மாதிரி ஸ்பேம், பின், டிலிட்டட் மெசேஜஸ். இதுகள் தான் வந்து மெயினான டிக் பண்ணிக்கிறதுல வந்து மெயினான விஷயம். ஸ்டார் பண்ணி வச்சிக்கோம், எங்களுக்கு தேவையானது நாங்க ஸ்டார் பண்ணி வைக்கிறது. ஸ்னூஸ், ஏதாவது ரிமைண்ட் பண்றதுக்காக ஸ்னூஸ் பண்ணி வைப்போம். அதே போல வந்து சில இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் இந்த ஐக்கன் போட்டு வைப்போம். ஷெட்யூல் பண்ணப்பட்டது மெயில்ஸ். அடுத்தது ஆல் மெயில் ஒன்றிக்கும், அதை நாங்க எல்லா மெயில்ஸையும் எல்லா வகையான மெயிலையும் அதுல போயிட்டு பார்த்து கொள்ளேடும். சரியானே? இப்படியான வகையில நாங்க மெயில்ங்கிற அதுல மெயில் ஆஃப் அந்த மெயில்ல பார்ட்ஸ் ஆக நாங்க பார்ப்போம். மெயில் அனுப்பினது, அனுப்பப்படாதது, டிலீட் பண்ணினது, இப்படியானது நாங்க பார்க்க இருக்கு. என்ன ஒரு மெயில்ல நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க இதுல நாங்க ஓபன் பண்ணோம்னா பாருங்க, இப்ப இந்த மெயில் எங்களை பார்க்கலும் பாருங்க. இதுல இன்பாக்ஸ் ஸ்டார் சென்ட், அதே போல வந்து நாங்க மோ ஒண்டிக்கு இது பாருங்க, மோங்கிறதுல வந்து இப்படியானதுதான் இருக்கு. சரியான? ரைட். அடுத்தது இது ஹவு டு சென்ட் இட். எப்படி நாங்க இதை சென்ட் பண்றது அப்படின்னா இதுல பேஜ் பாருங்க.
ஒரு டூ அண்ட் ஒண்டிக்கும் நாங்க ஒரு லெட்டர் அனுப்புற மாதிரி தான். டூ என்று சொன்னா வந்து ஒரு ரிசீவர், அதாவது யாரு பரப்புறாங்களோ அவங்களோட மின்னஞ்சல் முகவரி நாங்க இப்ப கொடுப்போம். சரியா? அதே மாதிரி சிசி. சிசி என்ன வந்து நாங்க கார்பன் காப்பின்னு சொல்லுவோம். சரியா? பிரதிகளை பெற வேண்டியவர்கள். இப்ப நான் இன்னும் ஒருத்தருக்கு அனுப்புறேன். இவருக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேருக்கு நான் அனுப்ப போறேன். இல்லாட்டி இன்னும் ஒருத்தருக்கு அனுப்ப போறேன். சரியா? அப்ப அது வந்து காட்டும், அதாவது எல்லோருக்கும் காட்டும். இப்ப டூங்கிறது வந்து நான் மிஸ்டர் மாஜிதுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த டூங்கிற இடத்துல நான் என்ன டைப் பண்ணுவேன்? அவரோட இமெயில் அட்ரஸ் நான் டைப் பண்ணுவேன். சிசிங்கிறது வந்து நான் யாருக்கு கொடுக்க போறேன்னா, இந்த ரெண்டு பேரோட நேம் தெரிஞ்சதால சொல்றேன். சிசி வந்து அந்த மிஸ் காபிகா அவங்களுக்கு நான் சென்ட் பண்ண போறேன். சரியா? இவருக்கு சென்ட் பண்ற மெசேஜே அவருக்கும் சென்ட் பண்ண போறேன். இவருக்கு சென்ட் பண்ணிக்கிறேன்ங்கிறது அவருக்கும் தெரியும். அவருக்கு சென்ட் பண்ணிக்கிறேங்கிறது இவருக்கும் விளங்கும். சரியா? ரெண்டு பேருக்குமே விளங்கும். பிசிசி சொல்றது வந்து பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னு சொன்னா மறைமுக பிரதிகள், மற்றவர்களுக்கு தெரியாது. இப்ப நான் கோபிகாக்கும் மிஸ்டர் மாஜிதுக்கும் அனுப்புறது இன்னும் ஒரு 5 பேருக்கு அனுப்ப போறேன். இல்ல, இன்னும் ஒருத்தருக்கே சொல்லுவோம் நாங்க. இன்னும் ஒருத்தருக்கு அனுப்ப போறேன். அவர் யாருன்னு சொன்னா இந்த கோபிகாக்கும் மிஸ்டர் மாஜிதுக்கும் ஆஹ் பெரிய ஒரு ஆள். ஆனா அவருக்கு வந்து இது சீக்ரெட்டா தான் அனுப்ப போறேன் சொன்னா அவரை வந்து பிசிசில போடுவோம், பிளைண்ட் கார்பன் காப்பி. அப்ப அவருக்கும் இது போகுதுங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. ரைட்டா? இப்ப நான் பேசுறவங்க கிளியரா? ஓ மேம். யா. அப்ப தெரியாம இருக்கும். சோ அந்த பிளைண்ட் கார்பன் காப்பிங்கிறது எல்லா இடத்துலயும் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா யூஸ் பண்ணுவோம். முக்கியமான சில இடங்கள்ல அதை யூஸ் பண்ணுவோம் நாங்க. ரைட்? ஓகே. அடுத்தது வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ங்கிறது வந்து ஒரு ஹெடிங், அதாவது என்ன ரீதியான என்ன ரிலேட்டடாக நாங்க இதை சென்ட் பண்ண போறோம். அப்ப அதுல ஹெடிங் நாங்க போடுவோம். பாடி யுவர் மெசேஜஸ் ஹியர்னு சொல்ற இடத்துல வந்து நாங்க எங்களோட மெசேஜ் நாங்க டைப் பண்ணுவோம். ஓகேயா? இந்த மின்னஞ்சல் உள்ளடக்கம். அதாவது இது வந்து நாங்க அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். இது deleted, இது வந்து send. சரியானே? இப்ப இதை நாங்க அடுத்ததுல பார்ப்போம். அடுத்தது வந்து பாடி. பாடி இப்ப நாங்க என்ன பார்த்தோம்? இந்த பாடி தான் இது. இப்ப நாங்க என்ன டைப் பண்றோம்? சே ஹாய், ரைட் த கரெக்ட் வேர்ட்ஸ். நாங்க என்னென்ன கரெக்ட் வேர்ட்ஸ் சென்ட் பண்ண போறோம். அதே மாதிரி எங்களோட சிக்னேச்சர், அதாவது எங்களோட சிக்னேச்சர். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவராக இருந்தால் வந்து என்ன செய்யலாம்? இப்போ மிஸ்டர் ஒரு நேம் மிஸ்டர் மாஜித் இப்போ ஒர்க்கிங் என்னையா ஒர்க் பண்றார் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மிஸ்டர் மாஜித் டீச்சர் ஆஃப் பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ் அல்லது கொடுத்துட்டு அவரோட நம்பர் அப்படி கொடுப்போம். ஒரு சில இடங்கள்ல வந்து அவரோட நேம் மட்டும் கொடுப்போம். அப்படி அது எதுக்கு ஏற்ற மாதிரி அவனோட பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அதை வடிவமைச்சு கொள்ளுவோம். ரைட்? உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொண்டு நான் தந்திக்கிறேன். பாருங்க பாருங்க. டூ சிசி பிசிசி சப்ஜெக்ட். இது வந்து இப்ப சசிகலாங்கிறவ வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த தசுன்ங்கிறவருக்கு வந்து மெயில் பண்ண போறா. இங்க பாருங்க, அங்க இவ வந்து gmail.comலயும் இவ yahoo.comக்கும் அவங்களோட மெயில் அட்ரஸ் இருக்குது. சரியானே? அப்ப சசிகலாவுக்கு வந்து சென்ட் பண்றா. சசிகலாக்கு தான் யாரு சென்ட் பண்றேன்? நான் சென்ட் பண்றேன்னு வைப்போம். அதே மாதிரி இந்த பிபி டசன்ங்கிறவருக்கும் நான் சென்ட் பண்றேன். இது ரெண்டும் சென்ட் பண்றது இந்த மொனாலிங்கிறவருக்கு வந்து நான் சீக்கிரட்டா சென்ட் பண்றேன். அப்ப இந்த மோனாலிங்கிறவருக்கு சென்ட் பண்றேங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம இருக்கும். சரியா? இப்ப இப்படி வச்சுக்கொள்ளுவோம். சரியா? உங்களுக்கு இது சிம்பிளா விளங்குற மாதிரிக்கு இதுவும் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், பாப்பமே. இந்த சசிகலா இருக்காங்க தானே? ரைட். சசிகலாவும் இந்த தசுன்ங்கிறவரும் வந்து ஓ லெவல் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வைப்போம்.
ஓ லெவல் எழுதினாங்க. ஓ லெவல் எழுதினாங்க. இந்த மோனாலி என்கிறவ வந்து ஆஹ் யாரு இந்த சசிகலாடையும் தசுண்டையும் ரிசல்ட்ஸ் பார்க்கணும் வேண்டியிருக்கிற ஒரு சரியா. அப்ப நான் என்ன செய்யறேன், இவங்க ரெண்டு பேருக்கும் மெயினாக உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட நார்மலி என்ன சொல்றேன், இவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு அந்த இந்த மெசேஜையும் அவக்கு நான் பாஸ் பண்ணி விடுறேன். சரியா, இந்த மெசேஜை நான் பாஸ் பண்ணி விடுறேன். அப்ப பாஸ் பண்ணினா இப்ப நான் தான் இவகிட்ட சொல்லிக்கிறேன் விளங்குமா இவங்களுக்கு? இல்ல. விளங்காது. அப்ப ஒரே கல்லில மூண்டு மாங்காவா? ஓ கிளியரா? கிளியரா? ஓ மேம் கிளியர். ஓகே. இப்ப அதே மாதிரி பாருங்க, இது வந்து பாடி பார்ட். ப்ளீஸ் சி த அட்டேச்மெண்ட் ஃபார் மை ரிசல்ட்ஸ் என்று கொடுத்துட்டு ஷானி ஷானிங்கிற வந்து அவட சிக்னேச்சர் தான் இது ஷானி. ரைட். இப்ப விளைஞ்சா விளைஞ்சா எஸ் மேம். ரைட் ஃபைன். இப்ப இதுல எக்ஸாம்பிள்ஸ் நாங்க பார்த்தோம்னா இதுல எக்ஸாம்பிள்ஸ் எப்படி என்ன இதுல ப்ராசஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா, நாங்க ஒரு ஆப்பை ஓபன் பண்றோம், அதுக்கு பிறகு இதை ரைட் பண்றோம், அதுக்கு பிறகு சென்ட் பண்றோம். சென்ட் பண்ணா எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும். ரைட்டா? ஓகே. ஓகே. இதுல ப்ராசஸ பாருங்களேன். சென்டர்ன்னு சொல்ற ஒருத்தர், அதாவது நான் தான் சென்டர்ன்னு வைப்போம். நான் தான் இப்ப மெசேஜ் சென்ட் பண்றேன். நான் ஒரு மெயிலை கம்போஸ் பண்றேன், அதாவது ஒரு மெயிலை கிரியேட் பண்றேன். சரியா? அது எந்த வகையில போய் சேருது? மெயில் ஒரு ரிசீவருக்கு போய் சேருது. இப்ப டிரெக்டா அவன் மெசேஜ் பண்ணா எனக்கு வந்து சேருமான்னு கேட்டா இல்ல. பாருங்களேன் எவ்வளோ ஒரு நீண்ட ப்ராசஸ்ல இது போகுதுன்னு சொல்லி பாருங்களேன். ஒன்று சென்டர்ல இருந்து நான் மெயில கம்போஸ் பண்ணி அது வந்து என்ன ஒரு ப்ரொசஸ்க்குள்ளாகுது. எப்படியான ப்ரொசஸ்க்குள்ளாகுது? சர்வருக்கு போகுது. சர்வர்ல இருந்து மெயில் வெரிஃபிகேஷன் பண்ணப்படுது. இந்த மெயில் சரியா, யார்கிட்ட இருந்து எப்படி எப்படி வருபடுதுன்னு அதுக்கு பிறகு வந்து யாருக்கு அனுப்பப்படுதுங்கிறத தெரிவு செய்து அதுக்கு பிறகுதான் அது வந்து அந்த புரோட்டோகாலினூடாக, அதாவது யார் எப்படி அனுப்ப வேண்டும்ங்கிற மெயில வந்து எந்த அமைப்புல அனுப்பணுங்கிறத வந்து சென்ட் பண்ண பாக்குது. பார்த்துட்டு சர்வர்ஸ் வைரஸ் அதே மாதிரி ஸ்பேமா அல்லது என்ன மாதிரியான மெசேஜஸ் சொல்லி பார்த்து இந்த மெசேஜ் என்ன செய்யுது, இந்த மெசேஜ ஓ மெயில டெலிவர் பண்ணுது. அந்த மெயில் டெலிவர் ஆன உடனே ரிசீவர் பார்க்கணும். இப்ப விளைஞ்சா எப்படி இதுன்னு மேம் யா சொல்லுங்க. விளங்கிச்சு. சொல்லுங்க. யா ரைட். விளங்கிட்டு தானே? ஓ மேம். ஓகே ரைட். சோ இதுல வந்து பொதுவாக நாங்க பாக்குறதுல வந்து இவலுவேஷன்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, யூசர்ஸ்ல 40 வீதமான ஆட்கள் டெஸ்க்டாப் மெயில யூஸ் பண்றாங்க, அதாவது கம்ப்யூட்டரோ பிசிஸ்ல யூஸ் பண்றாங்க. 60 வீதமான ஆட்கள் மொபைல்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி காட்டும் சொல்லப்படுது. அதே மாதிரி இமெயில்ல வந்து நாங்க என்னென்ன வகையில இமெயில்ல சேஃப்டியை நாங்க பார்க்கணும் உண்டு. அடுத்து வந்து எட்டிக்வேட் சொல்றது வந்து நாங்க என்னென்ன ஒரு 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 மரியாதையான வழிமுறைகளை பின்பற்றணும் இமெயிலுக்குன்னு சொல்ல வருது. ஓகேயா? அப்ப இதுல வந்து ஒன்று சேஃப்டி என்னன்னு சொன்னா, எங்களோட தெரியாத மின்னஞ்சல்களை நாங்க திறக்கப்படும். நாங்க ஒரு மெயில் ஒன்று ஓபன் பண்ண, இப்ப தெரியாத ஒரு மெயில் ஒன்று எங்களுக்கு வருகுதுண்டா, எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னா அதை நாங்க ஓபன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது தேவையில்லாத மெயில்கள்ல இருந்து பாதுகாப்பு பெறத்துக்கு ஹேக்கிங் அதே மாதிரி பிஷிங் இப்படியான விஷயங்கள்ல இருந்து இணைய மோசடிகளை தவிர்த்து கொள்றதுக்கு எங்களுக்கு இது உதவியாகும். அதே மாதிரி சந்தேகமான லிங்க்ஸ் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எங்களோட பாஸ்வேர்டு ஓடிபி இதெல்லாம் வந்து நாங்க என்ன செய்யப்படாது, யாரோடையும் ஷேர் பண்ணிக்கப்படாது.
அதே மாதிரி இமெயில்ல நாங்க கையாள வேண்டிய மரியாதையான வழிமுறைகளை நாங்க பார்த்தோம்னா மரியாதையான மொழிகளை பயன்படுத்தும். சரியானே? தெளிவான சப்ஜெக்ட்ஸ் எழுதணும். அதே மாதிரி அதிகாரப்பூர்வமான மின்னஞ்சல் அப்படின்னா இப்ப ஒபிஷியல் அதிகாரப்பூர்வமான நீங்க சொல்லிக்கிறேன்னா ஒபிஷியல் மெத்தடை நாங்க பின்பற்றணும் அப்படின்னு தான் நாங்க இங்க சொல்லிக்கிறோம். சரியா? அப்ப நான் உங்களுக்கு வந்து இப்ப ஒரு இப்ப நீங்க இதெல்லாம் வச்ச ஒரு மெயில் ஒண்ணு கிரியேட் பண்ணுவீங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கும் நிறைய வழிமுறைகளை எப்படி ஒரு மெயிலை கிரியேட் பண்ணணும், யார் யாருக்கு எப்படி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன் தானே. ஓ மேம். இவ்வளவு கிளியரா? இப்ப உங்களுக்கு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து அச்சீவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சா? அச்சீவ் பண்ண முடிய மாதிரி இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு செய்ய விட்டா நீங்க செய்வீங்க அப்படியா? எஸ் மேம். இப்ப ஒண்ணுமே இல்ல. இது தமிழ்ல ஒரு தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ ஒரு லெட்டர் எப்படி எழுதுறங்கிறத ஒரு டெக்னாலஜி ஊடாக எப்படி நாங்க இது செய்யறோங்கிறது நாங்க சொல்லித்தான் தீக்கிறோம். அது கிளியரா உங்களுக்கு? ஓ ரைட். இப்போ உங்களுக்கு மெயில் ஒன்று கிரியேட் பண்ணலாமா இப்ப? எஸ் மேம். ரைட். உங்களுக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட்ல வந்து பார்ப்போம். இப்போ ஒர்க்ஸ்ல என்னென்ன விஷயம் உங்களுக்கு செய்யணும், எப்படி எப்படியான விஷயங்கள் செய்யணுங்கிறது நாங்க தரப்படும். சரிதானே? நீங்க வந்து மெயில் வந்து கிரியேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், மெயில் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணி இவ மெயில் எப்படி ஒர்க் ஆகுது இல்லாட்டி ஓகே தானாங்கிறது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ரைட் மேம். ரைட். பட் இதுல சின்ன ஒரு செஷன் வந்து எங்களுக்கு டைம் அப் ஆகுது. நெக்ஸ்ட் செஷன்ல வந்து இந்த மெயில் ஒன்றை கிரியேட் பண்ணி ஒஃபிஷியலி ஒரு மெயிலை கிரியேட் பண்ணி அதுல போட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்றது என்று சொன்னதை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போவோம். சரியா? ஓகே மேம். இப்ப முடிச்சுக்கோமா இல்ல கிளியரா? ஓ முடிச்சு. Right. Okay, thank you for your cooperation. Good night. குட் நைட்.